அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெண்கள் பல துறையில சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் ஒரு சில பெண்களால திருமணம் ஆகிட்டா அவங்களால படிப்பை தொடர முடியல, இல்ல ஏதோ ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனால அவங்களால 10th மேல படிக்க முடியல, இல்ல 12th மேல படிக்க முடியல, இனிமே ஃபியூச்சர்ல படிச்சு நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பெண்களோட கனவா இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட கனவு காண்ற பெண்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போறேன். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488420225 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும், மத்திய அரசாங்கத்தாலே உங்களுக்கு சர்டிபிகேட்டோட ஒரு வேலிட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் நீங்க அதர் கேட்டகரி அப்படின்னா 500 rupees ஃபீஸ்லயும், நீங்க SC ST கேட்டகரி அப்படின்னா வெறும் 275 ரூபாய் ஃபீஸ்லயும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. சோ அது என்ன கோர்ஸ், எங்க இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அக்கா, உங்க பேர் என்ன, நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க, உங்க வயசு என்ன? என் பேர் ஜீனத். ஃபர்ஸ்ட் நான் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் கத்துக்கலான்ற மாதிரி தான் வந்தேன். போன வருஷம் ஜாயின் பண்ணோம். சிடிஎஸ் ரன்னிங் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் இயர் சிஐடிஎஸ் ஜாயின் பண்றோம். என் பேர் தாஜுனிஷா, எனக்கு வயசு 37. நான் ஃபர்ஸ்ட் இங்க ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிறதுக்காக சிடிஎஸ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன். என்னோட நேம் நிகிலா, எனக்கு இப்போ 40 இயர்ஸ். இந்த கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கோர்ஸ் நான் ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்தேன். என் பேர் கவிதா. இந்த இன்ஸ்டியூட்ல 2025 to 2026 அகாடமிக் இயர்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 12th பயாலஜி குரூப் எடுத்து படிச்சதுனால கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் சுத்தமா எனக்கு தெரியாது. ஸோ கம்ப்யூட்டர் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். என்னோட பேர் விமலா தேவி. ஆக்சுவலா என்னோட ஏஜ் 50. நான் எனக்கு தையல் மேல ரொம்ப ஈடுபாடு இருந்தது. எனக்கு இன்னும் டெப்தா கத்துக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். இதே ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எல்லாம் வெளியில ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி கேட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா 500 மட்டும்தான் சார்ஜ் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த செலவும் கிடையாது. நெக்ஸ்ட் இது செகண்ட் இயர் மாதிரி கோர்ஸ். ஸோ அது ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஆகட்டும், டெக்னிக்ஸ் ரிலேட்டடா, ஸ்டிச்சிங் ரிலேட்டடா எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. டை அண்ட் டைன்னு நிறைய ஒரு 8 ரெக்கார்டு கிட்ட நிறைய முடிச்சிருக்கும். அதுல உமன்ஸ் கார்மெண்ட், சில்ட்ரன்ஸ் கார்மெண்ட்ஸ், கோரல் ட்ரா இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். இங்க சிஐடிஎஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரைனிங் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல எப்படி பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அதெல்லாம் எங்களை ட்ரெயின் பண்றாங்க. படிப்படியா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு கார்மெண்ட் செலக்ட் பண்றது, அந்த கார்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். சிடிஎஸ்ல நாங்க நல்ல ஸ்கோரோட நல்ல பெர்சன்டேஜ்ல நாங்க பாஸ் பண்ணி வந்தோம். இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப அசம்பிளிங், டிஸ்அசம்பிளிங் அதுவே நம்மளே பண்ணலாம். இப்ப நம்மளுமே நம்மளோட சிஸ்டத்துக்கு ஓஎஸ் போடணும் அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ இல்ல வேற எங்கேயும் கடைக்கு எடுத்துட்டு போறதோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம இங்கேயே ஓஎஸ் எல்லாம் போடுறது எப்படி அப்படிங்கறதையும், அதே போல நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னன்றதை நான் இங்க தான் கத்துக்கிட்டேன். சாஃப்ட்வேர்ல எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சிசிடிவி கேமரா முதற்கொண்டு எல்லாமே அந்த இதுல என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கறது ஃபுல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்னிங் நம்மளுக்கு தியரி கிளாஸ் இருக்கும், ஆஃப்டர்நூன் ப்ராக்டிகல் கிளாஸ் இருக்கும். தனியா நம்மளுக்கு சிஸ்டம் கொடுத்ததுனால நம்ம பிராக்டிக்கல் அன்னன்னைக்கு பிராக்டிக்கல் நம்ம செஞ்சுருவோம். ஸோ அங்க சொல்லி கொடுக்கறத விட இங்க பாத்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாவே எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே கத்துக்கிட்டோம். இப்போ இது முடிச்ச பிறகு நாங்க ஓஜெட்டிக்கும் போயிருந்தோம். அங்கேயும் எப்படி பிரைவேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நாளைக்கு இதை முடிச்ச பிறகு நம்மளே ஒரு இன்ஸ்டியூட் கூட வச்சு நடத்தலாம். இந்த இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் நம்ம படிச்சோம்னா ஐடிஐலயோ இல்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ்லயோ நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். எந்த ஒரு ஏஜா இருந்தாலும் நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த இன்ஸ்டிடியூட் கொடுத்துருக்கு. ஃப்ரீ டைம்ல தான் நம்ம வரதா இருக்கு. நான் 40 இயர்ஸ்ன்றதுனால பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோட ஃப்ரீ டைம்ல தான் நான் இங்க வரேன். டீச்சர்ஸ் நல்லா ட்ரெயின் பண்றாங்க. நான் வெளியில போனாலும் பிரிண்டர், ஸ்கேனர் வச்சு என்னால ஒரு ஜெராக்ஸ் சென்டரும் வச்சுட்டு என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டையும் இந்த இன்ஸ்டிடியூட் எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதுல நான் நல்லா தனியா ஒரு இ சேவை மையம் மாதிரி வைக்கலாம். பிளஸ் நான் ஃப்ரீலான்சரா கூட நான் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நான் ரெடி ஆயிட்டேன். ஃபேமிலியில இருக்கிறோம், ஏதாவது ஒரு நல்ல கைத்தொழில் கத்துக்கணுங்கிற ஒரு எய்மோட நான் கூகுள்ல சர்ச் பண்ணப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தப்படுற இந்த இன்ஸ்டியூட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த இன்ஸ்டியூட்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இந்த என்எஸ்டில படிக்கிறது நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இது என்எஸ்டிஐ எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது.
நல்லா கம்ப்யூட்டர் நல்லா கற்றுக்கிட்டேன். NSTA-க்கு தேங்க்ஸ். வணக்கம் மேடம், உங்க பேர் என்ன மேம்? என்னோட நேம் ராஜேஸ்வரி. நான் இங்க ட்ரைனிங் ஆஃபீஸரா இருக்கிறேன். மேம், இந்த இன்ஸ்டிடியூட் வந்து முழுக்க முழுக்க வந்து மகளிருக்கான இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சோ இந்த இன்ஸ்டிடியூட் வந்து தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன மேம்? மேம், இந்த இன்ஸ்டிடியூட் வந்து உமன் என்டர்பிரினர்ஷிப் தேசிய திறன் பயிற்சி நிறுவனம் மகளிர். ஸோ மகளிருக்காக இந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து ஸ்கில் ட்ரைனிங், அவங்க வந்து தொழிற்கல்வி கத்து, அவங்க கையால ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்கில் அவங்க கத்துக்கிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களாவே ஒரு தொழில் முனைவோரா அவங்கள என்டர்பிரினர்ஷிப்க்கு மோட்டிவேட் பண்ணி அவங்களாவே ஒரு பிசினஸ் பண்ணி வீட்ல இருந்தா கூட உமன் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸுமே இப்போ அவங்க வந்து வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் உமன் அவங்க எல்லாம் வந்து என்னன்னா குழந்தைங்களை பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு அடிஷனலா ஒரு பிசினஸா இருந்தா அவங்களால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும், ஜாபுக்கு போக முடியலங்கிற பட்சத்துல. சோ அவங்களுக்கு மெயினா வந்து தொழில் முனைவோரை என்கரேஜ் பண்ணணும், என்டர்பிரினர்ஷிப் என்கரேஜ் பண்ணி அவங்களாவே ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணி அவங்களாவே செஞ்சு அது மூலமா ஏர்ன் பண்ணி அவங்க ஃபேமிலியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணுங்கிற நோக்கம் தான். ஏன்னா உமன் என்டர்பிரினர்ஷிப்ங்கிறது டெவலப் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சொசைட்டி வந்து என்ன ஆகும் ஆரம்பிக்கும்னா நம்ம சமுதாயம் வந்து டெவலப் ஆகும். ஸோ அவங்க பிசினஸ் டெவலப் ஆகும்போது ஒரு அவங்களால ஒரு 10 பேருக்கு அவங்க ஜாப் கொடுக்க வேலை வாய்ப்புங்கிறது உருவாக்குறாங்க. வேலை வாய்ப்புக்கு அவங்க போகல, வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க. சோ அவங்க மூலமா ஒரு 10 பேர் வேலை வாய்ப்பை பெறுவாங்க. சோ அவங்க ஃபேமிலி இதனால பெனிஃபிட் ஆகும். அப்ப அந்த சொசைட்டி சமுதாயம் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 ஃபேமிலி டெவலப் ஆகுறாங்க. சோ நம்ம கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் வந்து வரதுக்கானதான் உமன் என்டர்பிரினர்ஷிப்பை மோட்டிவேட் பண்ணணுங்கிற நோக்கத்துல தேசிய திறன் பயிற்சி நிறுவனம் மகளிர் வந்து உருவாக்குது. ஃபியூச்சர்ல வந்து நிறைய வேல்யூ வந்து இருக்கதா செய்யுது. ஏன்னா அப்கமிங்ல இப்ப என்ன சினாரியோல இம்பார்ட்டண்டா இருக்குது அப்படிங்கறத பார்த்துதான் இப்ப வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். ஸோ இப்ப எல்லாமே பாத்திருக்கீங்க ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், டிகிரி ஆகட்டும் எங்கேயுமே நம்ம ஏஐ படிக்கணும் கத்துக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து நமக்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து புதுசா வந்திருக்க கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட்ங்கிற கோர்ஸ் வந்து இங்கே நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து கைவினை பயிற்சி திட்டத்திலேயே, அதாவது CTS கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி திட்டத்திலே இந்த 2026-27 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வந்து நாங்களே வரவேற்கிறோம். எந்த கோர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா மெயினா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங். இந்த 2 கோர்ஸும் நியூவா அப்கமிங்கா இப்ப இருக்க சினாரியோல ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், கம்ப்யூட்டர்ல AI ரிலேட்டட் ஆகட்டும், அப்கமிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த நியூ கோர்சஸ் இந்த இயர் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம், இதுல வந்து நமக்கு என்ன பேசிக்கா தேவை, இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டாலும் அது என்றென்றும் நமக்கு வந்து ஒரு அழிவில்லாம நமக்கு வந்து என்ன சொல்றேன்னா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது பெண்கள் உணவு, உடை இதுல வந்து அவங்க ஒரு பிசினஸோ அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அதனாலதான் உணவு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங் அண்ட் உடை ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி எவர்கிரீன். சோ ஃபேஷனபிளா டிசைன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி வியர் பண்ணணுங்கிறது எல்லாரோட ஆசையுமாவே இருக்குது. சோ ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி எங்க இன்ஸ்டியூட்ல சக்சஸ்ஃபுல்லா நாங்க ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எவ்ரி இயர் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா அவங்க வந்து ஸ்டிச்சிங், டிசைனிங், கார்மெண்ட்ல அவங்கள ஓனா ஒரு டிசைன் சொன்னோம்னா அவங்களே செய்யற மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டா டிசைன் பண்ணி அவங்களே டெவலப் பண்ற லெவலுக்கு அவங்களே ஒரு என்டர்பிரனர் ஆகி சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேர் பொட்டிக்லாம் வச்சு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனரா நிறைய பேர் இருக்கிறாங்க. பிளஸ் வெளியே இண்டஸ்ட்ரிக்கு ஜாபுக்கு போய் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் அந்த கோர்ஸுமே இங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ பேசிக்கா சில கம்ப்யூட்டர் இல்லாத ஃபீல்டுமே உமன்ஸ்க்கு இப்ப கிடையவே செய்யாது. ஒரு ஆபீஸ் ஆகட்டும், ஒரு காலேஜ், ஸ்கூல், எவ்ரிவேர் அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போக இல்லைன்னா கூட ஒரு டீச்சிங் இண்டஸ்ட்ரியிலயோ எங்கேயோ வந்து ஒரு ஆபீஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் இருக்கு. அங்க அவங்க சாஃப்ட்வேர் மட்டும் சிஸ்டம் ரிலேட்டட் மட்டும் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டடா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வெளியே தான் நம்ம போகிறோம். அந்த ஹார்ட்வேர்ல சின்ன சின்ன ஃபால்ட் வந்தா கூட அதை நம்மளே சரி பண்ண லெவலுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து டெவலப் ஆயிக்கிறாங்க. சின்னதா ஒரு சிஸ்டம்ல மிஸ்டேக் வந்தாலுமே அவங்களே அதை சரி பண்ணி அவங்களே அதுல ஒர்க் பண்ற லெவலுக்கு டெவலப் ஆயிடுறாங்க. சோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து ரன் பண்றோம். இது போக பாத்தீங்கன்னா கைவினை பயிற்றுனர் திட்டம், அதாவது CITS கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங் ஸ்கீம்னு சொல்லி அட்வான்ஸ் கோர்ஸ்மே இங்கேயே இருக்குது மேம். பேசிக் கோர்ஸ் படிச்சு முடிச்சவங்க அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் பண்றது மூலமா என்ன ஆகலாம்னு பாத்தீங்கன்னா அவங்க ITIக்கு இன்ஸ்ட்ரக்டரா போகலாம். நெக்ஸ்ட் அவங்களுக்கு டீச்சிங் லைன், உமன்ஸ்னாலே டீச்சிங் லைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ அவங்க அடுத்து இந்த ஸ்கில் ட்ரைனிங் அவங்க ஒரு டீச்சரா இருந்து ட்ரெயின் பண்ணணும்னு விரும்புறாங்கிற பட்சத்துல அவங்க CITS அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து கத்துக்கலாம். அந்த கோர்ஸ் கத்துக்கிட்டு அவங்க ITIக்கு இன்ஸ்ட்ரக்டரா போய் சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகலாம்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டரா வந்து அவங்க லைஃப்ல வந்து மேல வரலாம். சரி மேம், இப்ப இவங்கெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கான அந்த டைமிங் என்ன, அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஏஜ் லிமிட் வச்சிருக்கீங்க வந்து ஜாயின் பண்றது? ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन மேம். ஆக்சுவலி
பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஸ்கூல் முடிச்சிடுறாங்க, காலேஜ் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஜாப்ங்கிறது சர்ச் பண்றாங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிட் உமன்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஏதாவது படிக்கணும், கத்துக்கணும், நம்ம செய்யணும், நம்ம பிசினஸ் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு திங்கிங் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கு. சோ எல்லா ஏஜ் குரூப்புமே, அதாவது இங்க பாத்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்ங்கிறது இங்க கிடையாது மேம். நோ அப்பர் ஏஜ் லிமிட், உச்ச வயது வரம்பு இல்லை. இந்த கோர்ஸ் நீங்க நான் சொன்ன எல்லா கோர்ஸுமே படிக்கிறதுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஏன், என்ன இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா, நீங்க 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்கா ஒரு 10th முடிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்க, பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு நீங்க ஜாபுக்கு சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃபீல்டுல கிடைக்காததா நீங்க அடிஷனலா இந்த ஒரு கோர்ஸ் தொழிற்கல்வியை கத்துக்கிட்டு இந்த ஃபீல்ட்ல நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல மேரிட் உமன்ஸா இருக்காங்க, அவங்க வீட்ல இருந்துட்டே கூட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே கூட இந்த ட்ரைனிங் கத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா வீட்ல இருந்தே பிசினஸ் ரன் பண்ணலாம். சோ மேரிட் உமன்ஸா ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சைட்ல வந்து இதை கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல கூட வேரியஸ் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணும்போது வந்து அட்டன் பண்ணிட்டு கூட அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிசினஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் இதுல வந்து பெனிஃபிட் ஆகணும். எல்லா ஏஜ் குரூப் உமன், கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் எல்லாருமே பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காண்டி இந்த மகளிர் வந்து இந்த தொழிற்கல்வியை வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், NCVET சர்டிபிகேட். ஸோ அவங்க ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா NCVET சர்டிபிகேட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பிளஸ் அலாங் வித் அவங்க மார்க் ஷீட்டோட அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருட தொழிற்கல்வி அவங்க படிச்சு முடிச்ச சர்டிபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிபிகேட் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை வச்சு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல அவங்களோட இந்த தொழிற்கல்வியை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணிட்டு அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாத்துக்குமே இந்த சர்டிபிகேட் வந்து சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு. ஸோ அந்த சர்டிபிகேட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கை கொடுக்கும். என்னோட நேம் வந்து ஸ்ரீதரன். நாங்கள் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் மூலியமாக இந்த ட்ரேடுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங் அப்படிங்கிறது இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக இந்த ட்ரேடிங்கை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஃபுட்டுக்கான வேஸ்டேஜ் வந்து இங்கே அதிகமாக இந்தியாவில் சைனாக்கு அடுத்தது இந்தியா தான் வந்து 2வது இடத்தை வச்சிருக்கு ஃபுட் வேஸ்டேஜில். ஸோ இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறையா வேரியஸ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, நிறையா ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இந்த ஃபுட் வேஸ்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கன்சியூமருக்கு அவுட்புட் நிறையா இருக்கணும், கன்சியூமர் கைக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கன்சியூமர் கைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக வந்து நாங்கள் NSTIல வந்து இந்த ஒரு ட்ரேடை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஓனாகவே எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம், ஒரு சின்ன லெவலில், ஒரு மைக்ரோ லெவல்லையும் சரி, ஒரு மீடியம் லெவலில், அது வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரேட் சர்டிஃபிகேட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். NSQF நேஷனல் ஸ்கில் குவாலிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் நம்ம இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது மூலியமா வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பனாகவும் ப்ராக்டிக்கல் லெவலில் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீல்டு ஓரியன்டாகவும் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறையா விஷயம் சொல்கிறோம். இது வந்து நம்ம நார்மலாக லேபில் இருக்க மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவும் ஆன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இது வந்து இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மாரியம்மாள் சாமி. நான் வந்து இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் உமன் திருவெரும்பூர் திருச்சியோட பிரின்சிபால் பேசுகிறேன். இந்த இன்ஸ்டிடியூட் வந்து 2015 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மார்ச் மாதம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது ஆகஸ்ட் மாதம் மறுபடியும் ஃபங்க்ஷனிங் கோர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி தொடங்க ஆரம்பிச்சாச்சு. அது மாதிரி தஞ்சாவூர் பஸ் எல்லாம் போகிற வழியில் வந்து இருக்கிறதுனால, மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நமக்கு போக வரலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் உமன், இது வந்து ஒன்லி பெண்களுக்கான தொழில் பயிற்சி நிறுவனம். இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இங்க வந்து இந்த டைரக்ட் ஜெனரலுக்கு ட்ரைனிங்ல வந்து மொத்தம் 33 இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுல 14 இன்ஸ்டிடியூட் வந்து ஜெனரலுக்கு, அதாவது உமன் அண்ட் மென் 2 பேத்துக்கும், பாய்ஸ் கேர்ள்ஸ் படிக்கிற மாதிரி. அதுல 19 ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஒன்லி ஃபார் உமன். அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காக வேண்டி நமக்கு இந்த இன்ஸ்டிடியூட்டை வச்சிருக்கிறாங்க. இதுல 19 இன்ஸ்டிடியூட்ல வந்து தமிழ்நாட்டுல திருச்சியில மட்டும்தான் இருக்கு இந்த இன்ஸ்டிடியூட். ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான், அது பெண்களுக்கானது. இதுல பாய்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து சென்னையில கிண்டியில இருக்கு. அதுல வந்து கோ எஜுகேஷன். இங்க வந்து இப்ப நாங்க ஒரு பழைய பில்டிங்ல தான் எங்கிட்ட இருக்கு. இப்போ அடுத்த வருஷத்துக்கு புது பில்டிங்கு கட்டியிருக்கிறோம். அது வந்து இப்போ நவீன முறையில் மாடர்ன் டெக்னாலஜி, லேப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வைஃபை கனெக்ஷனு, சோலார் எனர்ஜி எல்லாமே நமக்கு இருக்கு. அப்புறம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து இங்க வந்து நிறைய நல்ல தொழில் பயிற்சி உள்ள கோர்ஸை தான் இங்க நடத்துறாங்க. அதனால இங்க வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டு நீங்க வந்து உங்களோட சுயமா ஏர்ன் பண்றதுக்கும், இல்லாட்டிக்கு கவர்மெண்டோ பிரைவேட் வேலையோ போகுதுக்கோ, நீங்க வந்து இங்க கத்துக்கிட்டு நீங்க வந்து சொந்தமா ஏர்ன் பண்ற அளவுக்கு நீங்க முன்னேறலாம். கேம்பஸ் இன்டர்வியூ அவங்க கோர்ஸ்க்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சோ நாங்க வந்து ஒரு பிரைவேட் ஜாப் கண்டிப்பா அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் அவங்க அதுல இருந்து மேல அவங்க முன்னேறி வரலாம்.
அவங்க அந்த ஜாப்லயே இருந்துட்டு கூட அவங்க சைட்ல வந்து அவங்களோட பிசினஸ் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்ஸ்டிடியூட்லயே இஷ்யூ பண்றோம். எங்களோட இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ஐடிஐ கேம்பஸ் திருவெரும்பூர் ஐடிஐ அங்கதான் இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க கணேசா பஸ் ஸ்டாப் வந்தாலுமே உங்களுக்கு நியர்பை தான் NSTA, நியர் டு அவர் தாலுகா ஆபீஸ் திருவெரும்பூர். தாலுகா ஆபீஸ் நியர் திருவெரும்பூர் பக்கத்துல தான் நம்ம கேட் இருக்குது. சோ இங்க டைரக்டா வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். 10th மார்க் உங்களோட 10th மார்க் அப்படி மெரிட் லிஸ்ட் போட்டு நாங்க அப்ளிகேஷன் வந்து அட்மிஷன் வந்து இஷ்யூ பண்றோம். உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் 10th மார்க் மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நாங்க அட்மிஷன் வந்து வழங்குறோம். எவ்ரி இயர் நாங்க ஜூன் ஜூலை இந்த டைம்ல தான் வந்து என்னன்னா அட்மிஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சோ 2026-27 ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் இப்பொழுது வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல கடைசி தேதி பாத்தீங்கன்னா 31/7/2026, அதாவது ஜூலை 31க்குள்ள உங்களோட அட்மிஷன் ஃபார்ம் நீங்க இங்க கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணீங்கன்னா அலாங் வித் உங்களோட அட்மிஷன் ஃபார்ம் கூட நீங்க கொண்டு வர வேண்டியது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்ககிட்ட 10th 10ஆம் வகுப்பு உங்க மதிப்பெண் சான்றிதழ் கண்டிப்பா கொண்டு வரணும் மேடம். அது கூட உங்களோட மாற்று சான்றிதழ் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு அடையாள அட்டை ஆதார் கார்டு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், தென் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சோ இது எல்லாமே அவங்க எடுத்துட்டு டைரக்டா வந்து இன்ஸ்டிடியூட்லயே வந்து கான்டாக்ட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து அவங்க அப்ளை பண்ணிடலாம். இது போக வந்து பாத்தீங்கன்னா மேடம் முக்கியமா ஒரு 150 அதாவது 150 hours 150 மணி நேர தொழிற் பயிற்சி டைரக்டா ஆன் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லுவோம். இங்க அவங்க கத்துக்கிட்டு இருக்கும் போதே 1 year கோர்ஸ்லயே 150 மணி நேர தொழிற்பயிற்சி வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலேயே டைரக்டா நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். சோ அது ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போய் வேலை பார்க்கும்போது அவங்கள அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு முன் அனுபவம் கொஞ்சம் இருக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க் அங்க பண்றாங்க, சோ இத பத்தியே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு 150 hours ஆன் த ஜாப் ட்ரைனிங் எங்களோட கோர்ஸ் சிலபஸ்லயே இருக்கு. சோ அந்த 1 year கோர்ஸ்லயே இந்த 150 hours ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் சென்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த சர்டிபிகேட்டும் எந்த இண்டஸ்ட்ரியில அவங்க அட்டெண்ட் பண்றாங்களோ அந்த சர்டிபிகேட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். தேங்க்யூ மேம். கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன இந்த தகவல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு, நிறைய விமென்ஸோட ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னோட பக்கத்துக்கு ரொம்ப நன்றி மேம். எஸ் மேடம், எங்களுக்குமே நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மூலமா நம்ம தேசிய திறன் பயிற்சி நிறுவனம் மகளிர் திருச்சி சோ எங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸுக்குமே ஃபுல்லா 24 out of 24 சீட்ஸும் வரணுங்கிறது எங்களோட மோட்டிவ். சோ இதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களோட ரொம்ப பெரிய ஆன் பிஹாஃப் ஆஃப் NSTW திருச்சி எங்களோட இன்ஸ்டிடியூட் சார்பா நன்றி. நன்றிங்க. இந்த கோர்சஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸல் குரூப்ஸ் மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.